அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். அஜர்பைஜான் விமான விபத்து மன்னிப்பு கேட்ட ரஷ்ய அதிபர் புடின். அஜர்பைஜான் விமானம் விபத்துக்குள்ளானதில் 38 பேர் உயிரிழந்திருந்தார்கள். அஜர்பைஜானிலிருந்து ரஷ்யாவுக்கு புறப்பட்டு சென்ற அஜர்பைஜான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் குரோன்சி விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் திருப்பிவிடப்பட்டது. பின்னர் கஜகஸ்தானில் தரையிறங்க முயற்சித்த போது தரையில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 38 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்தார்கள். ரஷ்யாவின் ஏவுகணை அல்லது வான் பாதுகாப்பு அமைப்பால் விமானம் சுடப்பட்டு வீழ்ந்திருக்கலாம் என பல ஊடகங்களும் சந்தேகம் வெளியிட்டு வந்தார்கள். இதற்கிடையே முதற்கட்ட விசாரணையில் தொழில்நுட்ப வெளிப்புற குறுக்கீடு மற்றும் வெளிப்புறத்தில் விமானத்திற்கு பாதிப்பு ஆகியவற்றால் விமானம் விபத்துக்குள்ளானது என அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் விமான விபத்து தொடர்பாக அஜர்பைஜான் அதிபரிடம் ரஷ்ய அதிபர் புடின் விளக்கமளித்துள்ளதாகவும் விபத்து நடந்ததற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. புதின் இந்த விடயம் தொடர்பில் தெரிவித்துள்ளதாக கிரெம்ளின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், துயரமான சம்பவம் ரஷ்யாவின் வான் பகுதிக்குள் நடந்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிக்கின்றோம். காயமடைந்தவர்கள் விரைவாக குணமடைய பிரார்த்திக்கின்றேன். விமான விபத்து ஏற்பட்ட நேரத்தில் கிரோஸ்னி, மெஸ்டோக், விளாடிகாவாஸ் ஆகியவற்றின் மீது உக்ரைனின் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியது. இதற்கு ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு பதிலடி தாக்குதல் நடத்தியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான விபத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதாக அறிக்கையில் எந்த இடத்திலும் புதின் குறிப்பிடவில்லை என்றாலும் அஜர்பைஜான் அதிபரிடம் புதின் மன்னிப்பு கேட்டிருப்பது ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனங்களினால் விமானம் தவறுதலாக சுடப்பட்டிருக்கலாம் என்ற ஐயத்தை மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் ஆப்கான் படைகள் இரு நாடுகளுக்கிடையே கடும் பதற்றம். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே கடுமையான பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வருகின்றது. அங்கு பல்வேறுபட்ட கிளர்ச்சி அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தானி தலிபான் என்ற கிளர்ச்சி அமைப்பு செயல்பட்டு வருகின்றது. இந்த அமைப்பு தங்கள் நாட்டின் மீது தொடர்ச்சியாக பயங்கரவாத தாக்குதல் நடத்துவதாகவும் இது பயங்கரவாத அமைப்பு என்றும் பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகின்றது. மேலும் இந்த அமைப்பை குறிவைத்து அவ்வப்போது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் கடந்த 25ஆம் தேதி வான்வழி தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான் எல்லையோரம் அமைந்துள்ள ஆப்கானிஸ்தானின் பக்திகா மாகாணத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 46 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் அனைவரும் பொதுமக்கள் எனவும் இதில் பெரும்பாலானோர் பெண்கள், குழந்தைகள் எனவும் தகவல் வெளியானது. பாகிஸ்தான் இராணுவம் நடத்திய இந்த வான்வழி தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் கடும் கண்டனம் தெரிவித்தது. அத்துடன் இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானின் தலிபான் படைகள் பாகிஸ்தானின் பல இடங்களில் தாக்குதல்களை நடத்தியுள்ளார்கள். எல்லையில் பாகிஸ்தான் இராணுவம் தலிபான்களிடையேயும் கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்துள்ளது. இதில் 19 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஆப்கானிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் இந்த சம்பவங்கள் காரணமாக இரு நாடுகளின் எல்லையில் மிக கடுமையான பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. ரஷ்ய படைகளின் ஒரே நாள் தாக்குதலில் 480 உக்ரைன் இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் சுமார் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்றது. இதில் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்ய இராணுவம் தீவிரப்படுத்தி வரும் சூழ்நிலையில் மேற்கத்திய நாடுகளின் ஆயுத மற்றும் பொருளாதார உதவியுடன் ரஷ்யாவின் தாக்குதல்களை உக்ரைன் இராணுவமும் எதிர்கொண்டு வருகின்றது. இந்நிலையில் உக்ரைன் மற்றும் ரஷ்ய படைகளிடையே மீண்டும் பயங்கரமான மோதல் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைன் படைகள் நடத்திய 12 தாக்குதல்கள் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாகவும் சுமார் 480 உக்ரைன் இராணுவ வீரர்கள் கடந்த 24 மணி நேரத்தில் தாங்கள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்திருப்பதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு உக்ரைன் இராணுவத்திற்கு சொந்தமான 2 பீரங்கிகள், 3 காலாட்படை, தாக்குதல் வாகனங்கள் ஆகியவை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நைஜீரியாவில் கிளர்ச்சியாளர்கள் என நினைத்து தாக்குதல், 10 அப்பாவி மக்கள் உயிரிழப்பு. மேற்கு ஆப்பிரிக்க நாட்டில் அமைந்துள்ள நைஜீரியா, இந்த நாட்டில் பல பயங்கரவாத இயக்கங்கள் மற்றும் கிளர்ச்சி குழுக்கள் இயங்கி வருகின்றன. இவர்கள் அடிக்கடி பாதுகாப்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதில் பலர் உயிரிழந்து வருகின்றனர். பயங்கரவாத குழுக்களுக்கு இராணுவத்தினரும் தக்க பதிலடி கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் நைஜீரியா சொகுடா மாகாணம் சிமிலி என்ற பகுதியில் கிளர்ச்சியாளர்கள் குழுவினர் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு இரகசிய தகவல்கள் கிடைத்தது.
இதையடுத்து அவர்கள் அந்த பகுதியில் வான்வழி தாக்குதல் நடத்தினார்கள். சரமாரியான குண்டுவீச்சு நடத்தப்பட்டது. ஆனால் இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 10 பேர் கொல்லப்பட்டதாக பின்னர் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளர்ச்சியாளர்கள் குழுவினர் நினைத்து தவறுதலாக நடத்திய தாக்குதலால் 10 பொதுமக்கள் இறந்ததாக நைஜீரிய இராணுவம் தெரிவித்துள்ளது. AI தொழில்நுட்பம் மனித இனத்தை அழிக்கும், நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி கடும் எச்சரிக்கை. செயற்கை நுண்ணறிவு அதாவது AI தொழில்நுட்பம் மனித இனத்தை அழிக்க 20% வாய்ப்புள்ளதென பிரிட்டன் கெனடிய விஞ்ஞானியும் இந்த ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றவருமான ஜெஃப்ரி கிண்டன் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பேராசிரியர் ஜெஃப்ரி கிண்டன் 77 வயதுடையவர். செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தின் ஹாட்ஃபாதர் என அழைக்கப்படுகின்றார். AI தொழில்நுட்பம் தொடர்பான ஆய்வுகளில் பெரிய அளவில் பங்கு வகித்த இவர் இதன் விரைவான வளர்ச்சியை தொழில் புரட்சியுடன் ஒப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த முறை இயந்திரங்கள் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்ளலாம் என்றும் அவர் முன்னரே எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு ஜெஃப்ரி கிண்டன் சமீபத்தில் அளித்த பேட்டியில் AI தொழில்நுட்பம் குறித்த அவரது ஆய்வில் பார்வை மாறுபட்டுள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், பெரிதாக இல்லை, அதற்கின்னும் 10 முதல் 20 ஆண்டுகள் ஆகலாம். நாம் இதற்கு முன்னர் நம்மை விட மிக புத்திசாலித்தனமான விஷயங்களை இப்போது இருக்கும் அளவில் எதிர்கொண்டது கிடையாது. அதிக அறிவாற்றல் உள்ள ஒரு விஷயத்தை குறைந்த அறிவாற்றல் உள்ள ஒரு விஷயம் கட்டுப்படுத்தும் என்பதற்கு எத்தனை உதாரணங்கள் உங்களுக்கு தெரியும்? அதற்கு மிக குறைந்த உதாரணங்களே உள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். அடுத்த 30 ஆண்டுகளில் AI தொழில்நுட்பம் மனித இனத்தை அழிக்க 10 முதல் 20% வாய்ப்புள்ளதாக கூறிய ஜெஃப்ரி கிண்டன், AI தொழில்நுட்பம் நான் நினைத்ததை விட மிக வேகமாக முன்னேறி வருகின்றது. மனித இனத்தை 3 வயது குழந்தையைப் போலவும் செயற்கை நுண்ணறிவை பெரியவர்களுக்கு சமமானவர்களாக ஆக்கும் நிலைக்கு இந்த தொழில்நுட்பம் வளரும். நாம் இப்போதிற்கு நிலையடைய வெகு காலம் ஆகும் என்று நான் முன்பு நினைத்தேன். ஆனால் இவ்வளவு விரைவில் இது முன்னேற்றமடையும் என்று நான் துளியும் எதிர்பார்க்கவில்லை. இப்போதுள்ள தொழில்நுட்ப வளர்ச்சியில் மனிதர்களை விட அறிவார்ந்து யோசிக்கும் AI தொழில்நுட்பம் அடுத்த 20 ஆண்டுகளில் வரக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளார்கள். இது மிகவும் ஆபத்தான, அச்சுறுத்தக்கூடிய விடயமாக இருக்கின்றது. என்னுடைய கவலை என்னவென்றால், ஒரு கண்ணுக்கு தெரியாத கை நம்மை ஒருபோதும் காப்பாற்றாது. எனவே பெரிய நிறுவனங்களும் லாப நோக்கத்திற்கு இந்த தொழில்நுட்பத்தை விட்டுவிடுவது அவர்கள் பாதுகாப்பாக அதனை செயற்படுத்துகின்றார்களா என்று உறுதிப்படுத்தாது. இந்த ஆய்வினை கட்டுப்படுத்த அரசாங்கம் விதிமுறைகளை கொண்டு வர வேண்டும். அப்போது மட்டுமே இதனை கட்டுப்படுத்தி மனித குலத்திற்கு ஆரோக்கியமான விதத்தில் பயன்படுத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 600 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கடத்தல். வியட்நாமில் 27 பேருக்கு மரண தண்டனை விதிப்பு. பெரிய போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் 27 பேருக்கு வியட்நாம் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. கெரோயின், கெட்டமைன், மெத்தம்பைட்டமைன் உள்ளிட்ட 600 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்களை கடத்தியதற்காக 27 பேருக்கு நேற்றைய தினம் வியட்நாம் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் பிரபல குற்றவாளி போதைப்பொருள் கும்பலின் கூட்டத் தலைவி ஹோவாங் அலிஷ் ஆவும் அடங்குகின்றார். இந்த 35 பேர் கொண்ட கும்பல் 2018 மார்ச் முதல் 2022 நவம்பர் வரை 626 கிலோ போதைப் பொருட்களை கம்போடியாவிலிருந்து வியட்நாமுக்கு கடத்தியதாக நீதிமன்றம் கண்டறிந்தது. கும்பலின் மற்ற 8 உறுப்பினர்களுக்கு 20 ஆண்டுகள் முதல் ஆயுள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கை குறிப்பிடத்தக்க கடுமையான குறுக்கு எல்லை போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கை என்று நீதிமன்றம் கருதுகின்றது. கண்காணிப்பை தவிர்க்க இந்த குழு சிக்னல் போன்ற குறியாக்கம் செய்யப்பட்ட செய்தித்தளங்களை பயன்படுத்தி கொலம்பியா, மாஸ்கோ என்ற புனைப்பெயர்களை பயன்படுத்தியுள்ளது. வியட்நாமில் போதைப்பொருள் கடத்தலின் தொடர்ச்சியான சவாலையும் அத்தகைய குற்றங்களுக்கு விதிக்கப்படும் தண்டனைகளின் தீவிரத்தையும் இந்த வழக்கு எடுத்து காட்டுவதாக வியட்நாமில் உள்ள பல அமைப்புகளும் தெரிவித்துள்ளார்கள். வடக்கு காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் ஸ்ட்ரெய்ட் அருகே திறந்தவெளி பகுதிகளில் தாக்கியதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. அதேபோல இஸ்ரேலின் நகரப்பகுதிகளுக்குள்ளும் ஏவுகணைகள் விழுந்து வெடித்தாலும் அதனால் எந்த ஒரு சேதமும் ஏற்படவில்லை என இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்கு மத்தியில் நிறம் எல்லையில் உள்ள சமூகத்தில் சைரன்கள் ஒழிக்கப்படப்பட்டதாகவும் சைரன் ஒழிக்கப்படப்பட்டமை காரணமாக அந்த பகுதியில் ஓரளவு பதற்ற நிலைமை ஏற்பட்டதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. பெரிய சேதங்கள், காயங்கள் இல்லாவிட்டாலும் கூட கமாஸ் நீண்ட நாட்களின் பின்னர் இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவின் கமால் அத்வான் மருத்துவமனை இஸ்ரேலிய இராணுவத்தின் சோதனை மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகள் இஸ்ரேலிய இராணுவத்தினரால் எரியூட்டப்பட்ட சம்பவத்தை கடுமையாக கண்டிப்பதாக ஜோர்டான், ஐக்கிய அரபு எமிரேட், சவுதி அரேபியா உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகள் தெரிவித்துள்ளார்கள்.
காசாவின் கமாலத்வான் மருத்துவமனையில் இஸ்ரேலிய இராணுவம் நடந்து கொண்ட விதம் ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும், குறிப்பாக நோயாளிகள் மற்றும் ஊழியர்களை கட்டாயமாக வெளியேற்றிவிட்டு மருத்துவமனையின் பல பகுதிகளுக்கு தீ வைத்து கொளுத்திய சம்பவம் உலக நாடுகளால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது ஒரு அப்பட்டமான போர்க்குற்றம் என சவுதி அரேபியா, ஜோர்டான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.